மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணான்னா, அவனுடைய ஓன் வெர்ஷனே ஒரு ஃபீமேலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. அதே ஒரு பொண்ணு யோசிச்சாங்கன்னா, அவங்கள மாதிரியே ஒரு மேல் வெர்ஷன் இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்கள மாதிரியே ஒரு பெர்சன் ஒரு இடத்துல இருக்கும்போது, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா, நீங்க கோவப்படுற விஷயத்துல தான் அவங்களும் கோவப்படுவாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ, அதே மாரி தான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் எப்படி ஒரு மேரேஜ்னா, ஒரு ஜிக்ஸா பசில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இடத்துல அது மைனஸா இருக்கும்போது, இன்னொரு இடத்துல அது ப்ளஸ்ஸா இருக்கும். அப்பதான் அது ஒண்ணோட ஒண்ணு சேரும். எப்படி நம்ம ஒரு காரியத்துல மைனஸா இருக்கோமோ, நமக்கு வரப்போற ஃப்யூச்சர் பார்ட்னர் அதுல ப்ளஸ்ஸா இருப்பாங்க. நம்ம மைனஸா இருக்கிற காரியத்துல அவங்க ப்ளஸ்ஸா இருக்கிற மாரி, அவங்க மைனஸா இருக்கிற காரியத்துல நம்ம ப்ளஸ்ஸா இருப்போம். ஸோ ஆண்டவர் அப்படிதான் வந்துட்டு உருவாக்குவாங்க. இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு, ஆண்டவர்கிட்ட போயி, "ஆண்டவரே நீங்க எனக்கான துணைய எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு நம்ம விட்டு குடுக்கும்போது, நமக்கான தடைகள் எல்லாம் விலகி, நம்ம சீக்கிரமா அந்த மேரேஜ நோக்கி நம்ம போறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம நம்மள நெறையா வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன நெனைப்போம், ஆண்டவரே என் பார்ட்னர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள குறிச்சே தான் நம்ம பேசுவோமே தவிர, நம்மள ஆண்டவர் சமூகத்துல வைக்க மாட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஈசாக்கு வந்து கர்த்தர்கிட்ட அவன் தொழுது கொள்ளும்போது தான் ரெபெக்காள ஆண்டவர் கண்ல காட்டுறாங்க. எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து நம்மள க்ரூம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய பார்ட்னர வந்து மோல்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஜஸ்ட் கிவ் யுவர்செல்ஃப் டு காட். ஆண்டவர்கிட்ட உங்கள குடுக்க ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா அந்த மேரேஜ் வந்து ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெறையா காரியத்த குறிச்சு யோசிக்காம, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இன்னும் பில்ட் பண்ணிட்டு போகாம, எப்படி இன்னும் ஆண்டவருக்குள்ள இருக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய ஃப்யூச்சர் மேரேஜ ஆண்டவர் கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட்.